ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் கூடுதலாக 5 கிரகங்கள் பயிற்சியாகிறது. அதனால் பலவிதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நாட்டிலும் சரி, தனி மனிதருடைய வாழ்விலும் சரி, பலவிதமான உயர்வு தாழ்வு பலன்கள் கட்டாயம் நடக்கும் என்பதை இப்போதே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். மேஷ ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் 3லே இருக்கிறார். ராசிநாதன் அவர் 8க்கும் உடையவர், 3லே இருக்கலாம். 8ஆம் வீட்டிற்கு 6லே மாறியதினால் 8ஆம் வீட்டு கெடுபலன்கள் வேலை செய்யாமல் செவ்வாய்க்கு உகர்ந்த இடம்தான் 3ஆம் இடம். அவருக்கு ஆரம்பத்திலே வீடு கொடுத்தவர் 5லே, பிறகு அவர் 6லே உச்சமாகி இருக்கின்றார். ஆனால் ராசிநாதன் பலம் மிக மிக அற்புதமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் திருவினையாக்கும். தைரியமே உங்களுக்கு துணையாக இருக்கும். மேஷராசிக்காரர்கள் இயற்கை தைரியசாலிகள். மாத பிற்பகுதியில் 19ஆம் தேதி அன்று அவர் 3லே இருந்து 4லே தான் வீட்டிற்கு கேந்திரத்திலே 4லே உச்சகுருவுடன் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம் அடைவார். ஆனால் 1ஆம் வீட்டு பலன் மாத முற்பகுதியிலும் சரி பிற்பகுதியிலும் சரி மிக மிக அற்புதமாக இருக்கும். எடுக்கின்ற காரியங்கள் அத்தனையும் வெற்றி அடையும். அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை, உங்களுடைய ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சிறப்பு எனலாம் மிக மிக அற்புதமாக இருக்கும். நீச்சபங்க ராஜயோகத்தினுடைய பலனாக பலவிதமான நன்மைகள் கட்டாயம் 1ஆம் வீட்டின் மூலமாக ஏற்படும். ஆனால் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் பல உண்டாகும் என்பது தெளிவாகும். உடைய ராசிக்கு 2 கூடிய சுக்கிரன் ஆரம்பத்திலே 2 நாள் அவர் 6லே நீசம் அடைந்திருக்கிறார். பிறகு 3ஆம் தேதி அவர் 7லே ஆட்சி பெறுவார். அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கும். தான் வீட்டிற்கு அவர் 6லே மறைந்தாலும் 2 கூடியவர் 7லே ஆட்சி பெற்றிருக்கின்ற நிலையாலும் மாத பிற்பகுதியில் ராசிநாதனுடைய பார்வை இருப்பதனால் 2ஆம் வீட்டு பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும். குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவிகள் அற்புதமாக படிப்பார்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் தனவரவு, வீட்டிற்கு தேவையான பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, புதிய இல்லங்களுக்கு குடிபோகுவது போன்ற எண்ணற்ற நல்ல விஷயங்கள் 2ஆம் வீட்டின் மூலமாக நடக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மட்டுமில்லாமல் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். மொத்தத்தில் 2ஆம் வீட்டின் மூலமாக எந்தெந்த நன்மைகள் உள்ளதோ அத்தனை விதமான லட்சுமி கடாட்சம் ஏதோ ஒரு வகையில் இந்த கோச்சார கிரகம் உங்களை தழுவிக்கொள்ளும். சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் எல்லாமே சாதனையே. உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்தில் 5லும் பிறகு அவர் 8ஆம் தேதிக்கு பிறகு அவர் 6லே உச்சமடைகின்றார். ஆரம்பத்தில் செவ்வாயினுடைய பார்வையும் 8ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதனுடைய பார்வையும் 3ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. அதனால் உங்கள் தைரியம் வீரியம் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும். ஆனாலும் இளைய சகோதரர் மூலமாக மாத பிற்பகுதியில் தேவையற்ற வீண் விரைய செலவுகள் வரலாம். தசாபுத்தி சரியில்லை என்றால் அல்லது வைத்திய செலவுகள் அல்லது விரோதங்கள் வரலாம். இளையவர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காரணம் 3ஆம் வீட்டு அதிபதி 6லே மறைந்து விரயத்தில் இருக்கக்கூடிய சனியும் பார்ப்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் சந்திரன். அவர் 4 கிரகம். 4லே உச்சமடைந்த அந்த சந்திரன் ஆரம்பத்திலே உங்கள் ராசியில் இருக்கின்றார். 4லே 9, 12 கூடிய உச்ச குரு இருப்பதினாலும் மாத பிற்பகுதியில் ராசிநாதன் நீசபங்கமாகி சேருவதனால் மாத முற்பகுதியிலும் சரி மாத பிற்பகுதியிலும் சரி 4ஆம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் உருவாக காத்திருக்கிறது. குறிப்பாக உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். புது வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற துறையில் ஈடுபட்டவர்களுக்கு அற்புதமான முறையில் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் கட்டாயம் நிறைவேறும். தாயின் மூலமாக பெண்களுக்கு தாய் வீட்டு சேதனமாக சொத்து சுகங்களோ முறையாக பிரிக்கப்படாத பாகங்கள் வரலாம் அல்லது பணம் வரலாம். நகை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களை ஏதோ வகையில் தழுவிக்கொள்ளும். அந்த அளவுக்கு பொருளாதார மேம்பாடு உண்டாகும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதிப்பார்கள். ஒரு சிலர் வேலைக்காகவோ படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் அவர்களும் அற்புதமான முறையில் போய் வரலாம். 4லே யோகாதிபதி 2 யோகாதிபதிகள் சேர்க்கை இருப்பதனால் 4ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் ஏதோ ஒரு வகையில் உங்களை நிச்சயமாக தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன. உடைய ராசிக்கு 5 கூடியவர் சூரியன். அவர் 14ஆம் தேதி வரை 5லே ஆட்சி பெற்றிருக்கின்றார். உடன் ராகு கேது சம்பந்தமும் ஆரம்பத்தில் புதனம் இருந்தாலும் 5 கூடியவர் 5லே இருப்பதினால் பலவிதமான நன்மைகள் உண்டு. ஆனால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஏற்படும். ராகு கேது சம்பந்தத்தால் பிள்ளைகள் வகையில் ஒரு மனக்கசப்புகளோ அல்லது குழப்பங்களோ இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் மாத பிற்பகுதியில் 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் 6லே வருவார். அவர் 6லே வருவது கூட தவறில்லை. 12ல் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை இருப்பதினால் கோச்சார சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை என்றால் இந்த கோச்சாரம் பிள்ளைகள் வகையில் தேவையில்லாத மனக்கசப்புகளை உண்டாக்கிவிடும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சங்கடங்கள், கசப்புகள் அல்லது வைத்திய செலவுகள், பிள்ளைகளுடைய தீய பழக்க வழக்கங்களோ அல்லது பிள்ளைகளுக்கு வயதிற்கேற்ற வேலைகள் ஆகவில்லை என்று பெற்றோர்களுக்கு கவலையோ ஏதோ ஒன்று இருக்கலாம். சொந்த ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் 6லே மறைவதனாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. 5ஆம் வீட்டு அதிபதி 6லே சென்றாலும் பிள்ளைகள் வகையில் அத்தனையும் சுப விரயங்கள் ஏற்படும் என்பது தெளிவு. சாதகமாக இல்லை என்றால் தேவையற்ற வீண் விரைய செலவுகள் கட்டாயம் மாத பிற்பகுதியில் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன.
உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் சுக்கிரனாகின்றார். அவர் ஆரம்பத்தில் 2 நாள் மட்டும் நீசமாக இருக்கின்றார். பிறகு அவர் 7 ஆட்சி பெற்று இருப்பதினாலும் மாத பிற்பகுதியில் செவ்வாயினுடைய பார்வை 19ஆம் தேதிக்கு பிறகு அவருடைய பார்வை கிடைப்பதினால் 7ஆம் வீடு மிகப்பெரிய பலமடைகின்றது. ஆனால் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறிய முயற்சி செய்தாலே நிச்சயமாக இந்த மாதம் முடிவதற்குள் நல்ல திருப்புமுனை வந்துவிடும். திருமணமாகி இருக்கின்ற கணவன் மனைக்குள் ஒற்றுமை, பொருளாதார உயர்வு, வேலைவாய்ப்பு, சகல விதமான நன்மைகளும் ஏற்படும். பலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் செவ்வாய். அவர் ஆரம்பத்திலே 3லும் பிறகும் அவர் 4லே இருந்து 8க்கு 7ஆம் வீட்டை பார்ப்பதினால் 8ஆம் வீட்டு கெடுபலங்கள் ஒன்றும் செய்யாது. அது மட்டும் இல்லாமல் 4லே இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வை 8ஆம் வீட்டை பார்ப்பதனால் எதிர்பாராத தனப்பிராப்தி அதிர்ஷ்டம் வருமே தவிர எந்த வகையிலும் 8ஆம் வீட்டு கெடுபலன்கள் உங்களை பெரிதும் பாதிக்காது என்பதே அடிப்படை விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் தான் வீட்டிற்கு 8லே மறைந்தாலும் உச்சமடைந்திருக்கிறார். ஆரம்பத்திலே 19ஆம் தேதி வரை 9ஆம் வீட்டை ராசிநாதன் செவ்வாய் பார்க்கிறார். அதனால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டு. பிறகு அவர் 4லே நீசமடைந்து நீசபங்க ராஜயோகம் ஆகின்றார். அவருடைய பார்வை, செவ்வாயினுடைய பார்வை நேரடியாக 10ஆம் வீட்டிற்கு கிடைக்கும். குருவினுடைய பார்வையோ 9ஆம் வீட்டிற்கு விரயத்திலும் 9ஆம் வீட்டிற்கு 2லும் கிடைப்பதினால் 9ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும். தந்தையால் பலவிதமான லாபங்களும், தந்தையார் முன்னோர்களுடைய சொத்துக்களும் வரும். உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். படிப்புக்காகவும் தொழிலுக்காகவும் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இளையவர்களோ அல்லது நடுவயது உள்ளவர்களோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு சென்றால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் போகின்ற காரியம் பெரிய அளவில் வெற்றியடையும். 9ஆம் வீட்டு அதிபதி 4லே உச்சமடைந்திருப்பதால் தந்தையாலோ தாயாலோ பிதிர்ராஜ சொத்துக்களோ அல்லது தாய் வகையில் சொத்துக்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. குலதெய்வத்தினுடைய அருளோ மகானுடைய ஆசீர்வாதமோ கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் போவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். காரணம் 9 கூடியவர் 4லே உச்சம் என்பது ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு 4ஆம் வீட்டின் மூலமாகவோ 9ஆம் வீட்டின் மூலமாகவோ நிச்சயம் இந்த மாதம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு. ராசிக்கு 10 கூடியவர் சனி பகவான். அவர் 12லே இருக்கின்றார். ஆரம்பத்திலே 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறார். மாத பிற்பகுதியில் ராசிநாதன் செவ்வாயும் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகமாய் 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் அந்த 10ஆம் வீடு அதற்கு குரு பகவானுக்கு விரையாதிபதி என்பதால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லையென்றால் உடல்நலம் பாதிக்கப்படும். அதிகமாக நீங்கள் வேலை என்று உடம்பை நீங்கள் சரியாக கவனித்துக் கொள்ள மாட்டீர்கள். உடல் நலத்துக்கு கூடுதலான முக்கியத்துவம் தாருங்கள். தொழில்துறையில் பெரிய அளவிலே வளர்ச்சி இருக்கும். அதே வேளையில் பயணங்கள் கடல் சார்ந்த வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது உள்ளூர் நாட்டிலே அடிக்கடி பல நகரங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளோ இருக்கலாம். சிறிய தொழிலதிபர்கள், தெருவோரம் கடை போட்டிருக்கின்ற சாதாரண தொழிலாளர்கள் கூட இந்த மாதம் பெரிய அளவிலே வியாபாரம் பரபரப்பாக இருக்கும். எந்த அன்றாடம் ரோடு ஓரம் இருக்கின்ற டிஃபன் கடையிலிருந்து சாதாரண காய்கறி வரை காலையில் ஆரம்பித்தால் மாலைக்குள் எல்லாம் விற்று தீர்ந்தக்கூடிய அளவுக்கு செவ்வாய் குருவுடன் சேர்ந்து 10ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டு அதிபதியும் பார்ப்பதனால் வியாபாரம் பரபரப்பாக இருக்கும். பணியில், அரசாங்க பணியிலோ தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இடமாற்றங்கள் ஏற்படும். பலருக்கு பதவி உயர்வு, நீங்கள் விரும்புகின்ற இடத்துக்கு பதவி உயர்வோ அல்லது இடமாற்றமோ கிடைக்கும். அது உங்களுக்கு சாதகமாக அமையும். தாராளமாக அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டால் எதிர்காலத்தில் அது ஏற்றமான முன்னேற்றமாக அமையும். தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆக 10ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டு அதிபதிக்கும் குரு சம்பந்தப்படுவதனால் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிலே வாய்ப்புகள் உண்டாகும். பலர் புதிய சொத்துக்களை வாங்கி தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் இந்த சமுதாயத்தில் பெறக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும். அவர்களுக்கும் வாழ்க்கை அருமையாக இருக்கும். ராசிக்கு 11 கூடியவர் சனி பகவான் ஆகின்றார். அங்கு ராகு இருக்கின்றார். 11ஆம் வீட்டு அதிபதி 12லே இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் மூத்த சகோதர வகையில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கும். அதே வேளையில் மூத்த சகோதரர் வகையில் சுபவீரியங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது. 11லே உள்ள ராகு பல வகையான சங்கடங்கள் இருந்தாலும் எதையும் தாண்டி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் லாபத்தையும் கட்டாயம் கொடுப்பார். 12ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 12 கூடியவரை பார்ப்பதனால் ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் தொழிலுக்காக இருக்குமே தவிர வீண் வெறிய செலவுகள் இருக்காது என்பதே மேஷராசிக்கு செப்டம்பர் மாத பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கிறது. குரு செவ்வாயினுடைய சேர்க்கையால், சுக்கிரனுடைய ஆட்சியால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் ஏதோ ஒரு வகையில் உங்களை நிச்சயமாக தழுவிக்கொள்ளும். தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். அம்பாளையும் ஆண்டாள் தாயாரையும் தரிசனம் செய்வதும், அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மகத்தான நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதும், சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும், கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் கைமேல் பலன்களை தரும். இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம். கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.